மலேசியா வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் தடவை போனோம். என்ன அதிசயம்னா, இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம். எல்லாரும் அப்ளை பண்றாங்க. நம்ம பசங்கலாம் கூட வந்தவங்கலாம் அப்ளை பண்ணாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸரே சொல்றாரு, "என்னதான் நடக்குது? ஏன் இவ்வளவு பேர் பாஸ்போர்ட் வந்துட்டே இருக்கு. ஒரே காலா வந்துட்டு இருக்குன்னு" சொல்றாரு. ஓகே. என்ன சார் ஒரு நாளைக்கு 100 பேர் 150 பேராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்றாங்க. எங்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓகே. அந்த ரெஸ்பான்ஸ் மலேசியா போய் பார்த்தா இதை விட பிரம்மாண்டமா இருந்தது. இங்கிருந்து கிளம்பணும். நாங்க ஒரு 20 பேர் போனோம் எங்க சென்னை புறநகர் மாவட்டத்துல இருந்து. போகும்போது பாத்தீங்கன்னா அழகா அங்க ஒரு வரவேற்பு. பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் வந்தாரு. அவர் மலேசியா மக்கள் அங்க இருக்க ரசிகர்லாம் நல்லா அவங்கள ஒரு பிளாக் எல்லாம் வச்சு அருமையான ஒரு வரவேற்பு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு நானும் கலந்துக்கினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் பொதுச் செயலாளர் அவர்களும் ரொம்ப ஹாப்பியா ஆனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். சரி மக்களை போய் பார்க்கலாம், ஏரியா ஊர் உள்ள போய் பார்க்கலாம்னு போய் பார்க்கலாம். ஏர்போர்ட் வாசல்ல நிக்குது ஒரு 100 காரு. ஓகே. 100 கார்ல தளபதியோட ஸ்டில்ஸ். ஆமா. படத்தோட ஸ்டிக்கர்ஸுமே எல்லாம் கார் எல்லாமே ஹை ரேஞ்ச் கார் தான். எல்லாமே சாதாரண நம்ம ஊர்ல இருக்க சாதாரண கார்லாம் எல்லாமே ஹை ரேஞ்ச் கார் தான். எல்லாமே அம்மரு நிறைய சொல்லிலே போலாம். காரு அவ்வளவு பெரிய ரேஞ்ச் இல்லாம அந்த ஹை ரேஞ்ச் கார்ல ஃபுல்லாமே தளபதியோட ஸ்டில் இல்லாம காரே இல்ல. சரி ஏர்போர்ட்ல தான் அப்படி இருக்குன்னு நம்ம சிட்டி உள்ள போலான்னு பார்த்தா ஃபுல்லா எல்இடி லைட்டு. தெருவுக்கு தெரு ஒரு எல்இடி பார்த்தா 40க்கு 50 20க்கு 10 அவ்வளவு பெரிய சைஸ். இங்கெல்லாம் சின்ன சின்ன சைஸ் தான் இருக்கும் எல்இடி. அங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்லயும் அவ்வளவு ஒரு எல்இடி. நைட்டும் பகல் ஃபுல்லா எல்இடி. அந்த கோபுரம் ஒரு மலேசியால ஒரு கோபுரம் ஒண்ணு ஏதோ டவர் ஒன்று சொன்னாங்க. அந்த டவர் எல்லாம் பெரிய கிட்டத்தட்ட 100 அடியில ஒரு எல்இடி லைட்டு. அதெல்லாம் எத்தனை லட்சம் செலவாயிருக்கும் தெரியாது. ஆனா அவ்வளவு அந்த அளவுக்கு அந்த செல்ஃபி அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க கண்ட்ரில இருக்கவங்க, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே அங்க வீடியோ எடுத்து போகும்போது ரொம்ப சந்தோஷம். என்னடா அப்ப நம்ம தான் தமிழ்நாட்டுல அண்ணனுக்கோசம் உயிரை கொடுக்குறோம், நம்மளுக்கோசம் அதை விட உயிரை கொடுக்குறது ஒரு கூட்டம் இங்க இருக்குதுடான்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு மலேசியா ட்ரிப்னு நம்ம சொல்லலாம்.